பிரியாணின்னு சொன்னாலே பிடிக்காதுன்னு சொல்றவங்கள பார்க்கவே முடியாது. பிடிக்காதவங்க முன்னாடி பிரியாணியை கொண்டு போய் வச்சாலும் பிடிக்காதுன்றத மறந்து பிரியாணியில கை வச்சிடுவாங்க. பிரியாணின்னு எழுதி வச்சிருந்தாலே அதை எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அது அவ்வளவு பிடிக்கும். அது மட்டும்தான் பிடிக்கும். ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபயர் அண்ட் ஐஸ் குக்கிங் ரெசிபீஸ். பிரியாணியை குக்கர்ல செய்யும் போது ஒன்று அடி பிடிக்குது, அப்படி இல்லைன்னா குழஞ்சு போயிடுது. அடியும் பிடிக்காம குழஞ்சும் போகாம குக்கர்ல பிரியாணியை எப்படி செய்யறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நான் சொல்ல போற இந்த மெத்தட்ல ஒரு பிகினர் கூட ஈஸியா டேஸ்டியான பிரியாணியை செய்ய முடியும். எந்த அளவு அரிசிக்கு எந்த அளவு தண்ணி ஆட் பண்ணணும் அண்ட் மசாலாவை எப்படி ஆட் பண்ணணும், ஈஸியா குக்கர்ல சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியில ஊற வச்சிடலாம். குக்கர்ல 200 ml எண்ணெய், 50 ml நெய் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். 6 இலை, 5 பட்டை, 6 ஏலக்காய், 2 அன்னாசி பூ, 8 கிராம்பு, dried கேபாக் பட்ஸ் 1, கசூரி மேத்தி 1 ஸ்பூன், கல்பாசி 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 8 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் சின்ன பச்சை மிளகாயா எடுத்திருக்கிறதுனால 8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நீளமான மிளகாயா இருந்துச்சுன்னா 5 ஆட் பண்ணாலே போதும். இதோட 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல 300 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வெங்காயத்தோட அளவுக்கு கம்மியான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லனா உங்களோட பிரியாணி தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். தக்காளி வதங்கி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் ஆட் பண்றேன். சிக்கன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 20 கிராம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 ஸ்பூன் வரும். இது கூடவே 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இது எப்படி செய்யணும்ன்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். இதோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் இந்த பிரியாணி மசாலாவை எப்படி யூஸ் பண்ணி மட்டன் தம் பிரியாணி செய்யறதுன்ற வீடியோவையும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மேல இந்த மாதிரி எண்ணெய் தெரியும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம 300 கிராம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஆஃப் லெமனோட ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்ல. தக்காளி அண்ட் நம்ம ஆட் பண்ணிருக்க சிக்கன் இது ரெண்டுமே தண்ணி விடும். பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு வர நேரத்துல நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். 1 கிலோ அரிசி நான் எடுத்திருக்கிறதுனால 7.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்றேன். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் வாட்டர், இந்த ரேஷியோல நான் ஆட் பண்றேன். இந்த ஸ்டேஜ்ல அரிசிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தண்ணி பாருங்க எப்படி கொதிச்சு வருதுன்னு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் பிரியாணி வீடியோல 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணீங்களே, குழஞ்சிடாதா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க.
பிரியாணில சிக்கன் ஆட் பண்ணும்போது இந்த சிக்கன் தக்காளி இதெல்லாம் சேர்ந்தே தண்ணி விடுது. ஸோ தண்ணியோட அளவு கம்மியா இருந்தாலே போதும். பட் தேங்காய் பால் பிரியாணில நம்ம காய்கறி கறி எதுவுமே ஆட் பண்ணாதனால நம்ம தண்ணியோட அளவு அதிகமா ஆட் பண்ணோம். அப்படி செஞ்சா குழையாது. இது ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். பாருங்க, அரிசி வெந்து மேல தெரியுது, பட் தண்ணியாவும் இருக்கு. நான் இதுல கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்றேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டேஜ்ல குக்கரை மூடிடலாம். காத்து போகாம இருக்கிறதுக்காக விசிலும் போடுறோம். இத லோ ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஓபன் பண்ணணும். பாருங்க, நம்மளோட சிக்கன் பிரியாணி குக்கர்லயே எவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்கோன்றத. நம்ம அரிசியை தனியா வேக வைக்கவும் இல்ல, தம் போடவும் இல்ல. குக்கர்லயே அடிப்பிடிக்காம குழையாம ஈஸியா சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நான் ஈஸியான மெத்தட்ல செய்யற சூப்பரான ரெசிபியை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃபயர் அண்ட் டஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching Fire and Dice.